தெரியுதா? ஓ வெளியே போயிருக்கா, வெளியே போயிருக்கா. சத்தியமா சம்பளமே வேணாம். அப்புறம் சும்மா கூத்தாரியா என்ன மயிருக்கு சம்பளமே வேணாம். சம்பளம் வேணாம் காசு வேணாம்னு சொன்னா என்ன பிரச்சனை உனக்கு? அண்ணா ஒரு பொண்ணு வந்திருக்குது. நம்ம பொண்ணு நான் நம்ப மாட்டேன். நான் சொல்ற மாதிரி நீ சொல்லு, அது உன் பொண்ணு நான் ஒத்துக்கிறேன். அந்த வீரவங்க வேணாம், நான் சொல்ற மாதிரி செய். என்ன உன் பொண்ணு தானே அது?
அந்த பொண்ணு யாருங்கற? என் தங்கச்சி. ஓ தங்கச்சி தானே? சொல்றா. அந்த என் தங்கச்சி பார் லண்டன் முடிச்சு செல் இல்லாம வர மாட்டாரு. நீங்க சொல்லுங்க. என் தங்கச்சி அது. அப்படியா? ஏன்னா நாங்க 2 பேரும் ஒரு அனாதை. அனாதையா? அட பாவத்த. எங்களுக்கு அப்பா அம்மா இல்ல. யாடா போய் சொல்றடே செவுட்டு குத்துக்கலான்னு வீட்டுல தூங்கிட்டு இருக்காங்க. அப்பா அம்மா இல்லங்கற. ஏய் சொல்றது மட்டும் கேளுடா. கதையில அப்பா அம்மா இல்ல. கதையில அப்பா அம்மா இல்ல. சொல்றா டேய் உங்க. என்னடா பேசிட்டு இருக்கற? முழுசா மட்டும் கேளு. ஆண்டவனே அம்மா தாயே கோயிலுக்குற டூருக்கு பாட்டி ஆத்தா. என்ன எவமா அடிக்குறானோ அவன் அக்கா தங்கச்சி அவனே கட்டிக்கணும். அதான் முதல்ல கட்டுவானான்றது. எங்க அக்கா தங்கச்சி எனக்கு இல்லடா. சரி சொல்லுங்க. ஏன்னா எங்க அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க. போகும்போது கை போடாத. எங்களுக்கு சொத்து சுகம் இல்ல. எப்படி? சொத்து வீடு இல்ல, வாசல் இல்ல, சொத்து இல்ல, சுகம் இல்ல, எதுவுமே எங்களுக்கு இல்ல. எதுவுமே கிடையாது. அனாதை குதி. ஆமா. எங்க அப்பா அம்மா சாகும் போது எங்களுக்கு வெறும் ஆடு 5 ஆடு தான் வச்சுட்டு போனாங்க. 5 ஆடு? ஆமா. பரவாயில்ல. அந்த ஆடு நீ குத்தவும் கூடாது, வெட்டவும் கூடாது, உசுரும் போக கூடாது, மசுரும் போக கூடாது. எங்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டீங்கன்னா என் தங்கச்சி உங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். எப்படி? அந்த 5 ஆட்டை நீங்க அண்ணன் தங்கச்சி 2 பேருக்கு சரியா பிரிச்சு கொடுக்கணும். பிரிச்சு கொடுத்துட்டீங்கன்னா எப்படி? குத்தவும் கூடாது, எப்படி வெட்டவும் கூடாது, உசுரும் போக கூடாது, மசுரும் போக கூடாது. தங்கச்சி கூட இப்ப உங்க தங்கச்சி கூப்பிடு. இப்ப நான் பிரிக்கிறேன். கூப்பிடுறா. இங்க இருக்கணும். இங்க போக கூடாது. கூப்பிடு. அண்ணா தங்கச்சி. முத்துசாமி அவர்களும் செல்வராஜ் அவர்களும் அவர் சொத்தொடர்ந்து கோமலிகா ரூபாய் 10 ரூபாய் அன்பளிப்பு செய்துள்ளார். அவருக்கும் கலைக்குழு சார்பாக நெஞ்சார்ந்த நூறோடு வணக்கம். அது மட்டும் இல்லாமபடிக்கு அண்ணாபட்ட சந்தோஷ் அவர்கள் அவர் சொத்தொடர்ந்து கோமலிகா ரூபாய் 20 ரூபாய் அன்பளிப்பு. அவருக்கும் நெஞ்சார்ந்த நூறோடு வணக்கம்.
பொண்ணு வேணுமா? யார் இது? என் தங்கச்சி. உன் தங்கச்சியா? இதுதான் உன் தங்கச்சியா? இப்ப நீ மொத்தம் என்னமா சொன்னியா? அது என்னது? 5 ஆடு. 5 ஆடு. குத்தவும் கூடாது, வெட்டவும் கூடாது, உசுறு போக கூடாது, பசவும் போக கூடாது, பிரித்து கூட கேன இது எப்படி பிரிக்கணும்னு கேக்குறேன். 5 ஆட்டை அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் 2 பிரிக்கணும். தங்கச்சி. தங்கச்சி. ஆமா. தங்கச்சி. ஏய், என்னடா தங்கச்சி அடிக்குது கேளுடா. ஈரமா அது அவங்க அண்ணன் ஒரே தத்துவம் சொல்லி இருக்கிறா. அப்ப நீ யார் எனக்கு? என்னோட நான் உன் தம்பி. தம்பியா? தம்பி. கூட பிறந்தியா? இல்ல. ஒழிட்டு பிறந்தியா? ஒரு வயசுல பிறந்தியா? யார் பாத்து? இல்ல சித்தப்பா ஓட்டு பையன். அப்படி நில்லு நில்லு நில்லையா? ஏன் ஓடுற? நில்லு அந்த பக்கம் இரு. கை சாட்டி விடு. அண்ணா அண்ணா உனக்கு காலையில பேக்கரி டீ வாங்கி தரேன். ஒரே டீ வேணா, பால் மட்டும் தானே குடிப்ப. கையிடு. அண்ணா அண்ணா கை அண்ணா, இந்த மாரியா கோயில பொங்கச்சல் தராங்களா? அதுக்கு வாங்கி தரேன். பொங்க சோறாலும் தீந்து போச்சு. சாட்டு ஓசரல்ல சாட்டி எடுத்து அடிக்கிற நீங்க. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதடா. அம்மா அடிக்காத அடிக்காத. பிரிக்கணும். 5 ஆட்டை 2 பேருக்கு சரிசமா பிடிக்கணும். அந்த பக்கம் நில்ல நீ. குடுக்குன்னு இந்த பக்கம் ஓடியா? ஓடு. அந்த பக்கம் ஓடு. இந்த பக்கம் ஓடியா? அப்படி நில்லு. உட்காரு. உட்காரா. எழுந்திரி. ஓரமா நில்லு. தங்கச்சி ஏன்டா அண்ணா? அப்படி வாமா. இப்படி குடுக்குன்னு இந்த பக்கம் ஓடியா? முடியாது. சரி இந்த பக்கம் வா சொல்றேன். சரி நடந்து வா. இந்த பக்கம் நடந்து வா. சொல்றதுதான் கேட்கணும். இல்லை என்றால் அவ்வளவுதான். நடந்து வா. சம்பளம் இல்ல காலையில. அம்மா காடு பிரிச்சுட்டா. ஆட்டை பிரிச்சுட்டா. ஏய், வா. எப்பறா? வா. என்னடா பண்ண? பிரிச்சிட்டியா? பிரிச்சுட்டேன். எப்பறா? எப்படி நீங்களே எப்படி? நீ செத்தாலும் சரி, வாழ்ந்தாலும் சரி, ஓடினாலும் சரி, ஓடியாந்தாலும் சரி, உக்காந்தாலும் சரி, படுத்தாலும் சரி, தூங்கினாலும் சரி, உனக்கு 3 ஆடும். 3 ஆடுது. ஆமா. பாப்பா உன்னை காளியாய் கோயிலுக்கு வெளியே வச்சுட்டு செஞ்சுட்டு மாரியாய் கோயிலுக்கு வெட்டி விடுவேன். அது சாமி மொத்தமாயி போயிடும். ஏய், என்னாச்சு? ஆத்தா ஏத்துக்காது என்ன வரலாம். சரி, பேசக்கூடிய விண்வாசல் போடல் பகட்டம். எல்லாம் கிளம்பி கூத்து பண்ணி எங்க கிளம்பி சொல்ற? இதென்ன போனா போட்டு நீ. நான் இதுவரை பேசக்கூடிய விண்வாசல். அப்படி இல்ல தம்பி, கொஞ்சம் ஒரு சத்தம் போடு. ஊன் போடு. அடி தடி உத குத்து கொலை கற்பழிப்பு கஞ்சா கேஸ் அப்படி போடு. ஆமாம்மா, சீராக அமர்ந்திருக்கும் தெய்வீக சபை. தெய்வீக சபை. இச்சபையானது அந்த தெய்வலோகத்திலே கூடினான். தேவர் சபை. தேவர் சபை. தேவர் சபை. இந்த பூலோகத்திலே அலை கடல் போல் அமுதுள்ளார்கள் நமது ரசிக பொதுமக்கள். நமக்கு எப்பேற்பட்ட சபை? ராஜ புண்ணிய சபை. ராஜ புண்ணிய சபை. இப்பேற்பட்ட புண்ணிய சபை முன்பதாக சபை முன்னிட்டு வந்துபடியா? சாமி சாமியா இருப்பமா. ஏன்டா அண்ணா? எனக்கு தொட்டு பேசாதாயா? ஏன் என்ன சொல்ற? எனக்கு பித்தோட லவ்குன்னு தூக்கி விட்டுரும். காய்ச்சல் சொர்றம் ஃபீவர். இப்பேற்பட்ட புண்ணிய சபை முன்பதாக நான் வேடமிட்டு வந்துபடியா? நான் யாரு? ஒரு பேர் என்ன? இந்த நாடகத்திலே என்னை கூட நிலக்கும். உன்னை கொண்டுட்டா எடபால இருந்து 4 போலீஸ் ஒரு 107 ஓல் 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 ஓல். வேற என்ன நடக்கும்? இந்த கதையில் இந்த கதாபாத்திரம் என்ன? எமது விருத்தாந்தங்கள் என்ன? எமது பேர்நாமம் என்ன? ஒவ்வொன்றாக எடுத்து சொன்னால் செவிகொண்டு கேட்க வேண்டும். புரிகிறதா? இப்பதான் பல்லு கட்டிட்டு வந்திருக்கிறேன்.
எங்க இருட்ட தொலை அவர் கம்மன உக்காரு. எங்க போகுது இந்த நேரத்துக்கு இருட்டுல? அந்த பக்கம் போக கூடாது, உக்காராங்கள இருட்டாக்குது. ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போகுது, ஒண்ணுக்கு ரெண்டுக்கு அங்க இருட்டுக்கு அதுக்கு போகுது. எல்லாரும் பாரு 2 சீப் லைட் 2 கூட தண்ணி விட்டு உள்ள போக சொல்லு. ஐயா இப்படி போ வா. இப்படி போனா கல்லு கட்டுல தான் முட்டுறேன். இப்படி போய் இப்படி போயிருவேன். நீ 4 நாளைக்கு நல்லா இரு. 4வது நாள் கடவுள் பாத்துக்குவாங்க. பாத்துட்டே இருக்கட்டும். அப்படி சொல்லி இப்படி இப்படி ஓரமா உள்ள போக சொல்லு. சொல்லுமா.